சோமகிருத வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள் 8/1/2024 திங்கட்கிழமை. திருப்பாவை பாடல் 23. மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும், மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கன் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க ஏப்பாடும் பேர்த்து தறி மூரினி மேர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். மாரிமலை முழைஞ்சில். ஓம் ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராதே. இன்று மார்கழி மாதத்தின் 23ஆம் நாள். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல் 23 பார்ப்போம். மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து வேர் மயிர் பொங்க எப்பாடும் பெருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பாடலுடைய பொருள்: மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் இறங்கும் பெருமைமிக்க சிங்கம் விழிக்கிறது. அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது. நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதுபோல காயாம்பு நிறத்தினுடைய கண்ணனே, நீயும் வீரநடை போட்டு உன் கோவிலிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய். வேலைப்பாடுகளை கொண்ட மிகச் சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள் வேண்டுகிறோம். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு, பொருளை கொடு, நாட்டை கொடு, நகையை கொடு, வாகனத்தை கொடு என்று நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கவே கூடாது. அவை நமக்கு அமைய வேண்டும் என்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும். எனவே நியாயமான கோரிக்கைகளே, அவற்றையே இறைவனிடம் நாம் சொல்ல வேண்டும். இதைத்தான் இந்த ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயமென தெரிந்தால் மட்டும் அதை கொடு என்று கேட்கிறார்கள். அவர்கள் கேட்டது என்ன? கண்ணனையே கேட்கிறார்கள். அவனோடு கலந்து விட்டால் சோறு எதற்கு, வாகனம் எதற்கு, இதர வசதிகள் எதற்கு? அதற்கெல்லாம் வேறான பேரின்பம் அல்லவா கிடைக்கும். அதனால் அவனையே கேட்டார்கள் அந்த ஆயர்குல பெண்கள். உண்மைதானே? பெரிதினும் பெரிது கேள். இதைத்தான் அந்த ஆயர்குல பெண்கள் இங்கே செய்கிறார்கள். ஓம் நமோ நாராயணாய.